காலேஜ் படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே என்ன தோணும் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜ் முடிச்சதுமே ஹை சேலரி வாங்குற ஒரு ஜாப்ல போய் உட்காந்துரணும். அதுவும் வந்து ட்ரெண்டோட எது என்ன இருக்கு, ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ட்ரெண்டில் இருக்குதோ அதை நம்ம வந்து படித்து அதில் மூலம் வேலை போயிடணும்னு தான் தோணும். இதில் என்ன ஒரு காமெடினா, அவங்க வந்து அவங்களோட கோர்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு ட்ரிபிள் இ படிச்சிருந்திருப்பான், இல்லை இசி படிச்சிருந்திருப்பான். ஆனால் அவனும் இவங்களோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு அதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை பைத்தானோ இல்லை வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை ஜாவாவோ கற்றுக்கிட்டு அவனும் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ட்ரிபிள் இசிக்கு கிட்டத்தட்ட ஓப்பனிங்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. அவங்களுக்கு தெரிகிறது எல்லாமே கடலுக்குள்ளே இருக்கிற பனிக்கட்டி மாதிரி தான். அந்த பனிக்கட்டி மேலே இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியுமே தவிர, அந்த கடலுக்கு கீழே எவ்வளோ பெருசாக அந்த பனிக்கட்டி இருக்குன்றது தெரியவே தெரியாது. ஸோ இங்கே வந்து நான் இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறேன் பார்த்துருக்கீங்களா, இந்த ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த கடலுக்கு மேலே தெரிகிற அந்த பனி நுனிகள் தான். இதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஜாப் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது வந்து அதுலேயும் குறிப்பாக கோர் இன்ஜினியரிங் சொல்கிறாங்களே, இந்த ட்ரிபிள் இ இல்லை வந்து இசிஇ இந்த மாதிரியான ஒரு கோர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோங்க, இல்லை இந்த ஏரோஸ்பேஸாக படிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், என்ன ஒரு டொமைனில் நீங்கள் இந்த கோராக இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு டாபிக் பற்றி பேச போகிறது வெரிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு மொபைலில் இருந்து தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மொபைல், டிவி என்ன யூஸ் பண்ணாலுமே சரி, எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக்ஸில் அந்த ஒரு பிசிபின்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிசிபின்றதில் ஒரு ப்ராசஸர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த குவால்காம் ப்ராசஸர், ஸ்னாப் ட்ராகன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து கேமிங் லேப்டாப் வச்சுருக்கீங்க, இந்த சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து i5, i7 கான்ஃபிகரேஷன்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு செல் லெவலில் பார்க்குறப்ப அதில் நிறையா சிப் லெவல், டிசைன் லெவல்லாம் சொல்லி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கான ஆட்கள் நிறைய தேவை இருக்குது. இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஆட்கள் நிறைய தேவை இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஹார்ட்வேர் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரு 2 கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு அதிக அளவில் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து வெறும் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா, எனக்கு வந்து கம்பெனியில் வேலை கொடுத்துருவாங்கன்னா சத்தியமாக கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு பேஸ் குவாலிஃபிகேஷன், ஒரு அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஏசிக் லெவல் வெரிஃபிகேஷன் இல்லை வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இன்ஜினியரிங்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸில் ஒரு 6 months இல்லை வந்து ஒரு 1 year ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன எப்படி கற்றுக்கணும், அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன இருக்குது, ஸோ இது வந்து எப்படி பண்ணணும், அது எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களே உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஒரு கம்பெனிக்கு ஈஸியாக வேலைக்கு போக முடியும். அதில் ஸ்டார்டிங் சேலரியே இப்போ கரண்ட்டாக ஒரு 3 to 4 lakhs முடிக்க கரண்ட்டாக உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் வந்து போயிருக்காங்க. இதில் உண்மையை சொல்லணும்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கலாம் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவர் வந்து வேற ஒரு டொமைனில் வேலை பார்த்தாரு. பட் அப்புறம் அவர் வந்து மறுபடியும் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு அவரோட கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கோர்ஸ் படித்து மறுபடியும் இந்த இதில் ஜாயின் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவர் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் சேலரிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும். இங்கே வந்து ஆன் ஆவரேஜ் சேலரி தான் இங்கே வந்து காமிக்குது. நான் வந்து சும்மா ரேண்டமாக வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 8,24,000 முடிக்கு வந்து ஆன் ஆவரேஜ் சேலரி காமிக்கிறாங்க. அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து லோ லெவல் வந்து 4 lakhs போட்டிருக்காங்க, ஆவரேஜ் வந்து 8 lakhs போட்டிருக்காங்க. ஸோ ஹை லெவல் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 20 lakhs போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நான் கிளியராக சொல்ல முடியும். இதில் வந்து ஒரு 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 lakhs சேலரி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, 20 lakhs சேலரி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தராங்க, இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா 15 lakhs முடிக்க கூட தரதுக்கு இருக்காங்க. இது வந்து ஆவரேஜ் தான் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் 32 lakhs முடிக்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு கம்பெனிலையுமே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதோட அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கோர் கம்பெனிஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து எப்பயுமே எவர்கிரீன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து எவர்கிரீன் டிமாண்ட். உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் அப்படின்றது வந்து அழியவே அழியாது. ஏன்னா இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கேட்ஜெட்ஸ் நம்ம வீட்டில் இருக்குன்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அது அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர அது வந்து குறையவே குறையாது. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எப்போல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்டில் ட்ரிபிள் இசி இந்த மாதிரிலாம் மெக்கானிக்கல் இல்லைருந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் படிச்சுட்டு ஏன் படித்தோன்னே தெரியாமல் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனிஸுக்கு ஒரு HCL, TCS, CTS இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸுக்கு வந்து சர்வீஸ் ஜாப்ஸுக்கு வந்து அவங்களும் வந்து ஒரு டிப்பிக்கல் லைஃப் ஸ்டைலில் ஒரு C++, ஜாவா அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டு அவங்க வந்து மைக்ரேட் ஆக நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஈவன் நல்ல பேயும் தராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே 20 lakhs per annum salary வாங்குறவங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.